தியானம். தியானம்னா என்ன? மனதை இதுவரைக்கும் புலன்கள் மூலமா விட்ட போது 14 இருந்து 40 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் சுழல். அதே சுழலை விட்டோம்னா நாம் அதுல தானே எல்லா தவறுகளும் கூட செய்யறோம். அந்த மாதிரி தவறுகள் கூட அதிகமாக எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும். திருப்பி திருப்பி அதுவே செய்ய முடியும். அதனால அதை தாண்டி வந்துடணும். அதற்காக என்ன செய்யறோம்? நுண்ணிய அலைக்கு மனதை கொண்டு வந்து பழகணும். நுண்ணிய அலைக்கு எப்படி முடியும்? என்ன எண்ணினாலும் அந்த அலை நீளத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதற்குரிய எண்ணங்களை செய்தாதான் அது நுண்ணிய அலை நீளம் உண்டாகும். அதற்கு என்ன செய்யறது? நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி தான் அலையில மனமாக இருக்கிறது. அந்த அலைக்கு உட்பொருளாக இருக்கிறது இறைநிலை, தெய்வ சக்தி. இப்ப அந்த சக்தியும் மனமும் சேர்ந்துதானே ஜீவகாந்த சக்தியா இருக்கிறது. அது மூலாதாரத்துல அந்த சக்தியை மேல எழுப்பி இங்க நெற்றியில நிலைக்க வைத்து உற்று பார்க்கிற போது அதே மனதால அசைவு தெரியும், அழுத்தம் தெரியும். அந்த அழுத்தத்து மேலேயே மனம் வச்சு செய்யற போது மனிதனுக்கு ஆல்பா வேவ், அதாவது 8 இருந்து 13 வரையில தான் ஓட ஆரம்பிக்கும். அவ்வளோ நுணுகி போடும். 14 இருந்து 40 வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனமானது இப்ப 8 இருந்து 13க்கு வந்தா மாறி போச்சு இல்லையா? இதே பழக பழக அமைதியான அலை இங்கதான் ஆராய்ச்சி உண்டாகும். அமைதியில தான் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கும். நல்ல செயல் திட்டங்கள் எல்லாம் நல்ல செயலாக இருக்கும். ஆகையினால முதல்ல இந்த பயிற்சியை கொடுக்கிறோம். அதுல இருந்து இன்னும் நுண்ணிய அலைக்கு போகக்கூடிய தவ முறைகள் எல்லாம் இருக்குது. சக்தி கலத்தவம், சிவகலத்தவம் என்றதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் செய்யற போது இன்னும் 1 இருந்து 3 வரைக்கும் கூட மன அலை நீளத்தை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர்ற போது உலகத்துல பிரபஞ்சத்துல எந்த ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும்னாலும் அதுக்கு இந்த பயிற்சி அந்த மன அலைச்சூழலுக்கு கொண்டு வந்து விடும். அப்ப தானாகவே அது விளங்கும். அப்போ மனதுக்கு ஒரு நுண்மையான பயிற்சியும் அது என்ன நினைக்கிறதோ நல்ல முறையில அது செயல்படுத்தக்கூடிய மன அழுத்தமும் வலுவும் தெளிவும் எல்லாம் உண்டாகும். இந்த பயிற்சியை அகத்தவம்னு சொல்றோம். உள்ள நம்முடைய மனதுக்கு அடித்தளமாக உள்ள இறைநிலையை நோக்கியே தவம் செய்வதனால அந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உண்டாகும்.